இன்னைக்கு பாருங்கள், பழனிமலை முருகனை தரிசிக்க வந்திருக்கோம். ஒரு அருமையான திருக்காட்சி. கூட்டங்கள் குறைஞ்சி இரவு நேரத்தில் ஐயாவோட அருள் சிறப்பாக கிடச்சிட்டு இருக்கு. அம்மா, பழனிமலை முருகன் கோவில் எப்படி அமைதியாக இருக்கா இரவு நேரத்தில்? ரொம்ப பக்கத்தில் ஐயாவை வந்து அற்புதமாக தரிசனம் பண்ணோம். ஆனால் என்ன ஒன்று, மக்கள் தாப்பா இங்கே மறுபடியும் என்னை சங்கடப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு முருகப்பெருமானோட அருள் வந்து எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டியிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கும். ஆள் இருந்தாலும் ஆள் இல்லைனாலுமே ஏன் நடந்துக்கிறாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பழனிக்கு பாருங்க, ஒரு சங்கடமான நிகழ்வுகள் மனிதர்கள்னால, இருக்க ஊழியர்கள்னால, மற்றபடி இறைவனால் எதுவும் கிடையாது. முருகனுடைய அருள் இன்னைக்கு வந்து மெய் சிலிர்த்து அப்படியே பேசக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ அருள் கிடைச்சிருக்கு. பணம் சம்பாதிக்கும் ஆன்மீகமாக வியாபார நோக்கமாக ஆனதுனால சங்கடம், அவ்வளோதான். இது நீடிக்கக்கூடாது. மக்கள் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கணும், வழிபாடு பண்ணுறதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், அதுதான் விஷயம். மற்றபடி மகிழ்ச்சி, நல்லா இருக்கணும். எல்லாரும் எப்பவும் போல் நெல்லிக்கனி பிரசாதமும் எல்லாருக்கும் வழங்கியாச்சு. கரெக்டாக இருந்தது, எல்லாரும் வாங்கினாங்க, மன திருப்தியாக இருக்குது. அரோரா அரோரா. மறுபடியும் கீழே அங்கே காத்தாட நடையா? ஆமாப்பா, நைட் 10 மணி. ஐயா அங்கே பாருங்களேன், அங்கே பாரு பழனி சொர்க்கமா. இங்கே பாருப்பா, இப்படி பார்க்கணுமா? அடே அப்பா, பழனி தான் சொர்க்கம் மாதிரி இருக்குப்பா பழனி. ஆனால் இது வரைக்கும் பல வருஷம் ஐயாவை தரிசனம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முதல் தரிசனம், இரவு முதல் தரிசனம் பார்த்தது இதுதான் முதல் முறை. ரொம்ப அற்புதமாக இருந்தார். பக்கமாக வேறு தரிசனம், சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படியே காத்தாட மெல்லும் அப்படியே